ஆஸ்ட்ரோகிளிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இறையருளும் குருவருளும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இன்றைய ஒரு சிறப்பான பதிவுல நம்ம பார்க்கவிருப்பது கனவுகள் பத்தி. எவ்வளவோ கனவுகள் வரும் ஒருத்தருக்கும் அவங்க மனநிலை சம்பந்தப்பட்டு. ஆனா என்ன பிரச்சனைக்குரியது அப்படின்னு நான் பார்க்கும்போது, இப்ப இந்த இறந்தவர்கள் கனவில் வந்தால் இதுக்கு பல விதமான விஷயங்கள் நம்ம சொல்லலாம். அத சொல்றதுக்கு ஒரு நாள் கூட பத்தாது. அவ்வளவு விஷயங்கள் இந்த இறந்தவர்கள் கனவுல வந்தா நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இதுல நம்ம இன்னைக்கு குறிப்பா சொல்லவிருப்பது ஒரு தாந்திரிக முறை. அது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த துர்மரணம் அடைஞ்சவங்க கனவுல வந்தா. இப்ப துர்மரணம்னா என்ன? அகால மரணம், அதாவது வாழ வேண்டிய வயதுல இறந்து போறது, விபத்து, தற்கொலை, இந்த மாதிரியான மரணங்கள் அந்த குடும்பத்துல நடந்திருக்கும். முன்னாடி தலைமுறையில் நடந்திருக்கும். அது தொடர்ந்து நடந்திருக்கும் இப்பவும். அப்போ இந்த துர்மரணங்கள் அடைஞ்சவங்க கனவுல வர்றது அப்படிங்கிறது எதுக்காக இத சொல்றோம் அப்படின்னா, இது பெரும்பாலானவர்கள் என்கிட்ட கேட்ட ஒரு சந்தேகம் தான். அதாவது இப்போ அந்த மாதிரி துர்மரணம் அடைந்தவங்க கனவுல வராங்க. இப்ப இதுக்கு என்ன பலன் பரிகாரம் அப்படின்னு நம்ம கேக்குறோம் அப்படின்னா, இந்த துர்மரணம் அடைந்த ஆன்மாக்கள் நிச்சயமா அமைதி ஆகல. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு நாள் கனவுல வர்றது பிரச்சனை இல்லை. தொடர்ந்து கனவுல வராங்க அப்படிங்கும் போது அத நம்ம ஈஸியா எடுத்துக்க முடியாது. அவங்களுக்கான சாந்தி பூஜைகளை நீங்க செஞ்சிருக்கணும். செய்யல அப்படிங்கும் போது அதுக்கான முயற்சிகளை நீங்க எடுக்கணும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, அவங்க ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு உணர்த்த வராங்க. அதாவது இந்த இறந்தவங்க யார் கனவுல வராங்களோ அவங்களுக்கு நிச்சயமா இந்த ஏவல், பில்லி, சூன்யம், திருஷ்டி தோஷம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் அவங்களுக்கு ஏற்பட போகுது அப்படிங்கிறத சொல்லதான் வராங்க கனவுல. அப்போ நீங்க அவங்க சொல்றது நல்லது அப்படின்னாலும், அந்த கனவுல துர்மரணம் அடைந்தவர்கள் வருவது அப்படிங்கிறது ஒரு சரியானதா இருக்க முடியாது. ஏன்னா எப்படி மரணம் அடைஞ்சாலும் சரி, அவங்க இறைவனிடத்துல போகணும். அந்த ஆன்மா சாந்தி அடையணும். இதுதான் நியதி. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஆன்மாக்கள் கனவுல நமக்கு வர்றத நம்ம சிறப்பான விஷயமா எடுத்துக்க முடியாது. அவங்களுக்கான சாந்தி பூஜைகள், பரிகாரங்கள், அவங்க ஆன்மா சாந்தி அடையறதுக்கான நிவர்த்தி பூஜைகள் இதெல்லாம் நீங்க செய்யும் போதுதான் இந்த ஆன்மாக்கள் நிம்மதியா இந்த உலகில இருந்து அவங்களோட அந்த இடத்துக்கு போவாங்க. இந்த விஷயத்த நம்ம என்னென்ன முறைகள்ல செய்யணும், அவங்க சாந்தி அடையறதுக்கு என்னென்ன செய்யணுமோ இதெல்லாம் சரிவர செஞ்சாதான் அந்த குடும்பத்துல நிம்மதி இருக்கும். நன்றி, வணக்கம்.